அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் 711 அடிப்படையில நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025 இந்த வருஷத்துடைய 9வது நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ இன்னைக்கு டேட் 21/5/2025 அன்று கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்டா கம்பைன் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தனித்தனியா கால்ஃபர் ஆகும். அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சிவில், மெக்கு, எலக்ட்ரிக்கல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டடான எல்லாம் தனித்தனியா வரும். ஸோ இந்த டெக்னிக்கல் போஸ்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன நான் இன்டர்வியூ போஸ்ட்டா வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல என்னென்ன போஸ்ட் வரும், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 21/5/2025. டேட் ஆஃப் கமன்ஸ்மென்ட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 27/5/2025லேருந்து நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட் என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி நைட் 11:59 மணி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட கரெக்ஷன்ஸ் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 29/6/2025லேருந்து 1/7/2025 வரைக்கும் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸோ இதில் வந்து 2 பேப்பர் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு 2 பேப்பர். ஒண்ணு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அது கூட வந்து ஜெனரல் ஸ்டடீஸு, ஆப்டிட்யூட் அண்ட் மெண்டல் எபிலிட்டி சேர்த்து ஒரு பேப்பரும். பேப்பர் 2வ பொறுத்தமட்டில உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர். நீங்க என்ன மேஜரா இருக்கீங்களோ, அக்ரிகல்ச்சரா இருந்தா அக்ரிகல்ச்சர், சிவில் இன்ஜினியரிங்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வாட்டெவர் இந்த இதில எலிஜிபிள்ல என்ன நீங்க குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களோ, அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து நடக்கும். ஸோ அதுதான் இவங்க வந்து குடுத்துருக்காங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ ஃப்ரம் 4/8/2025லேருந்து 10/8/2025 காலகட்டத்துக்குள்ள நடத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பிரகாரம் போடுவாங்க. அக்ரிகல்ச்சருக்கு 1 நாளு, அடுத்து சிவில் இன்ஜினியரிங்க்கு 1 நாள், இந்த மாரி தனித்தனியா போடுவாங்க பேப்பர் 2வ பொறுத்தமட்டில. பேப்பர் 1 எல்லாருக்குமே காமன் தான். எல்லாருக்கும் ஒரே நாள்ல நடக்கிற மாரி தான் இது வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாருடைய டிபார்ட்மெண்ட்டுமே குடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில் இன்ஜினியரிங்கு. ஸோ இந்த மாரி அவங்களோட சப்ஜெக்ட் கோடோட உங்களுக்கு 4ஆம் தேதி 8வது மாசம் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நடக்கிறதா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் போடுறப்போ உங்களுக்கு டேட் வந்து ப்ராப்பரா வந்துரும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வழியா டிஎன்பிஎஸ்சில தான் அப்ளை பண்ண போறோம். இப்போ போஸ்ட் டீட்டெயில் என்னென்ன போஸ்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங்க்கு ஏஇ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட்ல ஒரு வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஷார்ட் வால் வேகன்சியா இருக்குது. அடுத்து வந்து ஜூனியர் பிளானர் இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் அசிஸ்டன்ட் இன் சிவில் அப்புறம் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மென்ட் அத்தாரிட்டில இருக்கக்கூடிய போஸ்ட்டு. அதில ஜூனியர் பிளானர் வந்து ஒரு 30 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வந்து ஒரு 3 போஸ்ட்டும், எலக்ட்ரிக்கல் ஏஇ எலக்ட்ரிக்கல் வந்து 1 போஸ்ட்டும் வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோவ்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் வந்திருக்குது. ஏஇ சிவிலுக்கு ஒரு 39, அடுத்து வந்து அசிஸ்டன்ட் சதபதி ஒரு 38, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர் கிரேட் 1க்கு ஒரு 5 போஸ்ட் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 116 போஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 போஸ்ட் இருக்குது. அடுத்து ஏஇ சிவில், ஏஇ எலக்ட்ரிக்கல் இல்லன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்ல ஏஇ சிவிலுக்கு ஒரு 9ம், எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 1 போஸ்ட்டும் வச்சிருக்கிறாங்க. அதேமாரி அக்ரிகல்ச்சர் ஆஃபிசர் எக்ஸ்டென்ஷன்ல ஒரு 8 போஸ்ட்டும். இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபிசர் ஏஓ தனியா கால்ஃபர் ஆகும் முன்னெல்லாம் இப்பலாம் சேர்ந்து வச்சுட்டாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஹைவே டிபார்ட்மெண்ட்ல ஒரு 92 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் இன் சிவில் வாட்டர் ரிசோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 38 போஸ்ட்டு. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்ல ஒரு 1 போஸ்ட்டும், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் அதுல வந்து ஒரு 3 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் இன் சிவில் தமிழ்நாடு மேரிடைம் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல ஒரு 38 போஸ்ட்டு, என்வைரன்மென்டல் சயின்டிஸ்ட்ல ஒரு 14 போஸ்ட்டு, லைப்ரரியன் கிரேட் 2ல ஒரு 2 போஸ்ட்டு. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மென்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்ல ஒரு 41 போஸ்ட்டும், ரிசர்ச் அசிஸ்டன்ட்ல ஒரு போஸ்ட்டும், அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்ல ஒரு போஸ்ட்டும், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீசர்ல ஒரு 9 போஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது எது எதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 4, பயாலஜிக்கு 1, பிசிக்ஸ்க்கு 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 3 அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் மேனேஜர் பெர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு 1ம், ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு போஸ்ட்டும், கம்ப்யூட்டர் புரோகிராமர்ல ஒரு போஸ்ட்டும், ஜூனியர் மேனேஜர் டெக்னிக்கல்ல ஒரு போஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு போஸ்ட்டும், அடுத்து வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்ல
ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிட்ல ஒரு 17 போஸ்ட்டு. டிரான்ஸ்லேட்டர்ல ஒரு போஸ்ட்டும், சிஸ்டம் மேனேஜர்ல ஒரு 9 போஸ்ட்டும், அடுத்து வந்து ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர்ல ஒரு 5 போஸ்ட்டு, சீனியர் அக்கவுண்டன்ட்ல ஒரு 4 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் மேனேஜர்ல மைன்ஸ்க்கு ஒரு 12 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீசருக்கு ஒரு 3 போஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பி&ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்ல ஒரு போஸ்ட்டும், மைனிங் இன்ஜினியருக்கு ஒரு போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ல ஒரு போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு ஒரு 3 போஸ்ட்டு, ஜூனியர் கெமிஸ்ட்க்கு ஒரு 3 போஸ்ட்டு, அடுத்து கம்யூனிட்டி ஆஃபீசருக்கு ஒரு 15 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு ஒரு 33 போஸ்ட்டு, லைப்ரரியனுக்கு ஒரு போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீசருக்கு ஒரு 4 போஸ்ட்டு, கம்ப்யூட்டர் வேக்சின் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டு. ஒட்டு மொத்தமா 615 போஸ்ட்டுக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த போஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் வந்து மாறுபடும். அது வந்து உங்களுக்கு கீழ குடுத்துருப்பாங்க. ஸோ, இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் தி ஏஜ் ஆஃப் 21 21 வயசு பூர்த்தியாயிருக்கணும். த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 30 இயர்ஸ் ஃப்ரம் தி போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி கேட்டகரியா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதான் இங்க குடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட். அதாவது அதர்ஸ் ஓசியா இருக்கும் பட்சத்தில, உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஏஓ எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 குடுத்துருக்காங்க. மத்த போஸ்ட்டுக்கும் 32 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஓசியா இருக்கும் பட்சத்தில. சப்போஸ் நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டியா இருக்கும் பட்சத்தில, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஏஜ் லிமிட் பிரகாரம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இங்க குடுக்குறாங்க. சிவிலா இருக்கும் பட்சத்தில டிகிரி இன் சிவில் முடிச்சிருக்கணும். பிஇ சிவிலு அடுத்து வந்து அ சிவில் தான் மேஜரா இதுல வந்து ரோல் பண்ணியிருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன பொறுத்தமட்டுல. அப்புறம் அக்ரிகல்ச்சர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி இந்த போஸ்ட் பிரகாரம் நீங்க குவாலிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஃபர்ஸ்ட்டு பேப்பர் 1 பொறுத்தமட்டில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸு, ஆப்டிட்யூட் அண்ட் மென்டாலிட்டி 25 மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா 300 மார்க் அப்படிங்கிற மாரி வச்சிருப்பாங்க. இது அப்ஜெக்டிவ் நேச்சர் ஓஎம்ஆர்ல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அதே உங்களுக்கு பேப்பர் 2 பொறுத்தமட்டில உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் இருக்கும். நீங்க சிவில் இன்ஜினியரா இருந்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பேப்பர் சிவில் இன்ஜினியரிங் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். தமிழ், இங்கிலீஷ்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதேமாரி ஒவ்வொரு இதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்கங்க. இது பின்னாடி உங்களுக்கு சிலபஸும் அனெக்ஷர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கப் போது. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ, இத எடுத்து பயன்படுத்திக்கிறமாறு வேண்டிக்கிறோம். தேங்க் யூ.